வேதம் வேதம் ஒரு மகா சமுத்திரம். இதை நம்ம பேசுகிறதுக்கு, பெருமைப்படுறதுக்கு, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு, இப்படி பலவிதமான லெவலில் நம்ம பல முயற்சிகள் எடுக்கலாம். ஆனால் இதோட அடிப்படைகள் தெரியாமல் அந்த வேதத்தில் உள்ள சில விஷயங்களை பாராயணம் பண்ணி அதை அப்படியே எடுத்து சொல்கிறது ஒரு முழுமை பெறாத ஒரு படிப்பாகும். வேதம் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னா, வேதத்துக்கு முந்தைய நிலையிலேருந்து தான் அந்த காலத்தில் குருகுலங்களில் ஆச்சாரியார்கள் ஆரம்பிப்பாங்க. ஸோ வேதம் தோன்றுவதற்கு முந்தைய நிலை நிசப்தம், அமைதியான இடத்துல, சைலன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நிசப்தத்தில் அது பேர் இறைவன் இருக்கும் இடம். ஸோ இந்த நிசப்தம் தான் முதல் பாடமாக அந்த காலத்தில் பல யுகங்களுக்கு முன்னாடியிலேருந்து பாரத நாட்டில் அது ஒரு ஆரம்ப பாடமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் அது அப்படியே குருகுலங்களில் நமக்கு சேர்ந்துருக்கு. இந்த நிசப்தத்தில் இறைவனோட இறைவன் நடக்கிற சப்தத்தையே நம்ம காதில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய அவதாரங்கள் எல்லாமே நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ரிஷிகள் எடுத்து சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த நிசப்தம் எங்கேயுமே யாரும் இருக்கிறதாகவோ இல்லை யாரும் இல்லாமல் இருந்து புதிதாக அதில் உருவாகிருக்கிறதாகவோ எதை பற்றியுமே அறிவிக்காது. நிசப்தம் அமைதியாக இருக்கும். அமைதி தான் நிசப்தம். அதில் எந்த விதமான அலசலும் இருக்காது, அலம்பலும் இருக்காது. இந்த நிசப்தத்தில் நம்மளுடைய மனது சாந்தமாக இருக்கும். நிசப்தத்தில் அந்த நிசப்தங்கிறது வேதத்துக்கு முந்தைய இடம். அந்த வேதத்துக்கு முந்தைய ஸ்தானத்திலேருந்து சப்தம் வெளிப்படும் போது முதல் சப்தம் இறைவன்கிட்டேருந்து ஓம் அப்படிங்கிறது தான் வந்ததான். அதனால் இறைவன்கிட்டேருந்து தோன்றிய முதல் சப்தமாக ஓம் கருதப்படுது. அது ஸ்தூல ரீதியாக இறைவனுடைய ரூபமாக கருதப்படுகிறது. ஓம்கார ரூபம் இறைவன், ஓம்காரா அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்குவாங்க. ஸோ இந்த ஓம்கார சப்தம் தான் நிசப்தத்திலேருந்து முதலாக வெளிவந்த சப்தம். இந்த ஓம்காரத்திலேருந்து தான் பின்னாடி காயத்ரி மந்திரம் வெளிவந்ததாகவும், இந்த காயத்ரி மந்திரத்திலேருந்து தான் 4 வேதங்களும் உருவானதாக நமக்கு சான்றோர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் இப்போது நிசப்தத்தில் எப்படி அமைதியாக எப்படி நம்ம மனதை சாந்தப்படுத்தி மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களெல்லாம் அமைதிப்படுத்தி வேதத்தை உள்வாங்கிறதுக்குரிய வசதிகளை நம்மளே செஞ்சுக்கணும். நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணங்கள், அனர்த்தப்பட்டது ஓசைகள் எல்லாம் உள்ளே இருந்தால் வேதம் உள்ளே போனாலுமே அது பலன் அளிக்காது. அதனால் இந்த நிசப்தம் எப்போ இருக்குன்னா, இந்த காலம்பர பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தான் நிசப்தம் தெளிவாக இருக்கும். காலம்பர 3லேருந்து 6:30 வரைக்கும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் விழிப்போடு இருக்கும். எந்த விதமான மனக்குழப்பங்கள், கலக்கங்கள் எதுவுமே இருக்காது. இந்த நேரத்தில் நதிகளும் அமைதியாக இருக்கும். நதியிலேருந்து பார்த்தோம்னா கீழே இருக்கிற கூழாங்கல் முதற்கொண்டு தெளிவாக தெரியும். இதுதான் மனதோட நிலை. இந்த மனநிலையில் தான் வேதத்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கக்கூடிய உச்சிதமான நேரம்னு நமது குருகுலத்தில் நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இதனால் நம்ம வேதத்தின் முதல் பாடம் நிசப்தம், அமைதி, சப்தம் இல்லாத ஒரு நிலைமை. அந்த சூழ்நிலையில் மனது இருக்கிறதுக்கு டெய்லி தினமும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூடிட்டு எந்த விதமான உலக எண்ணங்களும் இல்லாமல் நமக்கு எந்த இஷ்ட தெய்வமோ அவரை நினச்சி அமைதியாக இருந்தோம்னா அது வேதம் நமக்கு நம்ம மனதுக்குள் நுழைஞ்சி அதை நம்மளை புரிய வைக்கிறதுக்கு நம்ம
சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கறதுக்கு சமமாகும். ஸோ இதனால் இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நிசப்தம், சைலன்ஸ், சாந்தம், அமைதி, இது இருக்கிற இடத்த பற்றி நம்ம முதல்ல அறிஞ்சு, அது வெளியில் எங்கேயும் இல்லை, உள்ளே தான் இருக்குது, அது நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மனசை அதுக்கு பழக்கிறது தான் முதல் பாடம். ஓம் சாந்தே சாந்தே சாந்தே.